யாருக்கெல்லாம் இசையில ஆர்வம் இருக்கு அல்லது ஒரு சிற்பத்தை எப்படி வடிவமைக்கிறது, வெண்கல சிலை, அந்த சிலை எப்படி வடிவமைக்கிறது, அதுக்கான வார்ப்புகள் எப்படி பண்றாங்க, சிலை வடிவமைப்பை எப்படி கத்துக்கிறது, இதுக்கான படிப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கவின் கலை பல்கலைக்கழகம் சொல்லி ஒண்ணு இருக்குங்க. அதற்கு கீழே கும்பகோணத்துல ஒரு கல்லூரி இருக்கு. அந்த கல்லூரியில தான் உங்களுக்கு சிலை எப்படி வடிவமைக்கிறது சார்ந்த படிப்புகள், ஓவியம் வரைதல் அது சார்ந்த படிப்புகள், அது மட்டும் இல்லாம போட்டோகிராஃபி, இசைக்கல்லூரியில பாத்தீங்க அப்படின்னா மிருதங்கம், நாதஸ்வரம் இது சார்ந்த படிப்புகள், பரதநாட்டியம் இதை சார்ந்த படிப்புகள், இது எல்லாமே கவின் கலை பல்கலைக்கழகத்தின் கீழே கொடுக்குறாங்க. இந்த கல்லூரியில சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா நீங்க மே மாதம் வெளியிடக்கூடிய விண்ணப்பத்தை பூர்த்தி செஞ்சு நேர்லயோ இணையதளம் வழியாவோ விண்ணப்பிச்சு நீங்க இந்த கல்லூரியில சேரலாம். 12ஆம் வகுப்பு முடிச்சிருந்தா போதும். அது மட்டும் இல்லாம டிப்ளமோ முடித்த மாணவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா மாவட்ட இசைக்கல்லூரின்னு சொல்லிட்டு ஈரோடு, கோயம்புத்தூர், சேலம், கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம், சென்னை இந்த மாதிரி நிறைய மாவட்டங்கள்ல மாவட்ட இசைக்கல்லூரி இருக்கு. அந்த பள்ளியில படித்து முடித்த மாணவர்கள் இந்த கல்லூரியில சேர்றதுக்கும் ஒரு அரிய வாய்ப்பு. மாணவர்கள் மறக்காம இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க. அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கான உதவித்தொகை, அது மட்டும் இல்லாம SC ST உதவித்தொகை, அது மட்டும் இல்லாம லேப்டாப், கல்வி உதவித்தொகை, பேருந்து உதவித்தொகை, இது எல்லாமே இந்த கல்லூரியில உங்களுக்கு கிடைக்கும். நீங்க இந்த கல்லூரியில படிக்கிறதுக்கு ஒரு அரிய வாய்ப்பு, பயன்படுத்திக்கிங்க. இந்த ஐநிலம் நிகழ்வை பார்த்து ரசித்த தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஐநிலம் பைலான் நேயர்கள் சார்பாக நன்றி. மேலும் அடுத்த நிகழ்வுல உங்களை சந்திக்கிறோம். டாடா.